காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கத்திரிக்காய் வாங்கியிருந்தோம்ல, பெரியபாளையம் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த அக்கா கிட்ட தான் திருப்பி போய் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு பூந்தமல்லி வரைக்கும் போயிருந்தோம். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து பூந்தமல்லி வரைக்கும் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் போன நேரம் கத்திரிக்காய் தவிர மற்ற எல்லா காய்கறியுமே இருந்தது. அக்கா நேற்று சரியாக விற்கலாமா, அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் வாங்கினோம், அதையுமே மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. இவங்கக்கிட்ட காய்கறி எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான் அந்த கவரு. ஆனால் வந்து நிறைய இருக்கும், ஒரு 2 முறை செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும். காய்கறிங்க எல்லாமே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அந்த தோட்டத்துலேருந்து நாங்கள் இப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனாவே உண்மையாகவே காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லா கவர்லேயுமே ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம். இது வந்து ஒரு 1 வீக்குக்கு எங்களுக்கு வரும். அதனால் வந்து எல்லாம் இருக்கிற காய்கறி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கவர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வரும்போது நைட்டு சுக்குபாய் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. கும்னாஞ்சாவடி டிமார்ட் பக்கத்தில் இருக்கும் இந்த கடை. நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிரியாணி வாங்கலை, பிரியாணி தான் இருக்கும் அங்கே. பிரியாணி வாங்கலை, நாங்கள் குஸ்கா வாங்கிட்டு 65 வாங்கினோம். எப்படி தருவாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது, ஆனால் கூட்டமாக இருக்கும் அது மட்டும் தெரியும். போய் சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையாகவே கல்யாண பிரியாணி மாதிரியே இருந்தது. பிரெட் அல்வாலாம் சரியான டேஸ்ட்டு, கத்திரிக்காயும் சூப்பராக இருந்தது. ஒரு கல்யாணத்தில் காம்போவாக தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. 80 ருபீஸ் தான் இது. 65 மட்டும் நாங்கள் தனியாக வாங்கினோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது கும்னாஞ்சாவடி பக்கத்தில் டிமார்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வெளியவே வந்து இந்த டீ கடைக்கு முன்னாடியே இருக்குது சுக்குபாய் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு. நைட் ஃபுல்லாக இருக்கும் போல். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே எங்கேயாவது இருந்தீங்கன்னா, காட்டுப்பக்கம் சரௌண்டிங், பூந்தமல்லி சரௌண்டிங், கும்னாஞ்சாவடி எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்களால் சாப்பிட முடியல, அளவு ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.